பீகார் இடைத்தேர்தல் 100% அப்படியே தமிழகத்தில் வெற்றியாக வரும். 220 இடங்களுக்கு மேல் அனைத்து இந்திய அண்ணா திமுக வெற்றி பெற்று ஒப்புரவற்ற தலைவர் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் இந்த தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக 2026 வருவார், நிதிஷ்குமாரை போல. சார், எஸ்ஐஆரோட இதை எதிர்கட்சிகள் ஃபுல்லாக எதிர்க்கிறாங்க. இதனால தமிழர்களுடைய வாக்குரிமைகள் பறிக்கப்படுதுங்கிறாங்க. உங்களுடைய கருத்து என்ன சார்? இது எஸ்ஐஆர் எதிர்க்க வேண்டிய ஒன்றுமே இல்லை தம்பி. வருஷம் 5 வருஷம் 10 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கிறது. காங்கிரஸ் ஆட்சி நடந்துச்சு, இது என்னன்னே தெரியல. திரு ராகுல் அவர்கள் தேவையில்லாமல் இதை இழுத்து விட்டு நம்ம ஸ்டாலின் ஐயா அவர்களும் போட்டு இழுத்து இப்போ முதல்ல கொடி அந்த வாக்காளர் ஜாபிதா சேர்க்கிற இடத்துல திமுக கொடி தான் போகுது. அவங்க தான் எல்லா இடத்துல நிற்கிறாங்க. அதைப்படி அவங்க நாங்கள் யாரும் ஓட்டு சேர்க்கலைன்னா பரவாயில்ல, ஆனால் அவங்க தான் இதை நிற்கிறாங்க. இதை எல்லோரும் வீடுக்கு வீடு சேர்க்கணும். நம்முடைய சுதந்திரம், நம்முடைய உரிமை. இதில் எந்தவித பாதிப்பில் ஏன் திமுக நடக்கிறாங்க, ஸ்டாலின் நடக்கிறாரு என்னன்னு தெரியல. புலிவாலை பிடிச்சிட்டு விட முடியாமல் தவிக்கிறாங்க. உண்மை என்னங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். இதில் ஒன்றும் தப்பே இல்லை. இந்த தம்பி ஒன்று கேட்டிருக்காரு, பணியே அரசு ஊழியர் ஆமாங்க தம்பி. இப்போ ஆயிரக்கணக்கான இப்போ நம்ம தமிழ்நாடு ஒவ்வொரு தொகுதிக்கும் ஆயிரக்கணக்கான இது 300 தொகுதி 300 பூத்து நம்ம திண்டுக்கல் தொகுதிக்கு அந்த மாதிரி 234 தொகுதிக்கு எவ்வளோ வேணும் எல்லாத்துக்கும் ஆள் போட்டு சம்பளம் கொடுத்தா தானே பண்ணுவாங்க. ஏற்கனவே கொடுக்குற சம்பளத்தை வச்சுக்கிட்டு அரசு ஊழியர்களை வேலை வாங்கினா எப்படி பார்க்க முடியும்? அரசு ஊழியர்கள் செய்வது சரி, 100க்கு 100 சரியானது. சீமான் சொல்லியிருக்காப்படி இந்த எஸ்ஐஆர்னால 1 கோடி வாக்குகளை இந்த தடவை மைனஸில் வரும், அதிகமாக இருக்கும். அவர் கம்மியாக சொல்கிறாரு. நிறைய வரும். இப்போ நம்ம ஊர்லேயே திண்டுக்கல் தொகுதியிலே 40,000-50,000 ஓட்டுகள் பாதிக்கும். ரெட்டை ஓட்டு, இறந்தவர்கள் கணக்கெடுக்கவே இருக்குது. இப்போ கரெக்டாக வந்துடும். பீகாரின் வெற்றிக்கு காரணமே எஸ்ஐஆர் தான்.